லாஸ்ட் ஐ காட் இட். கஜேந்திரா ஆட்டமா காட்டுற, இன்னைக்கு உனக்கு இருக்க ஆப்பு. சந்தோஷ் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸ்னேகா வந்தாங்களா? சார் இன்னும் இல்லை சார், இப்போ தான் கீழே பார்க்கிங்கில் பார்த்தேன். சரி, வந்தோடனே கேபினுக்கு வர சொல்லு. ஓகே சார். ஓகே சார். சார் சார் ஹாய் ஸ்னேகா, குட் மார்னிங். மார்னிங் சார். என்ன ஒரே டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு? உடம்பு சரியில்லையா என்ன? ஐயோ சார், என்ன நினைச்ச எனக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. எம்டி இப்ப வந்து அந்த ஃபைலை கேட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. அந்த ஃபைல் இன்னும் காணும். எனக்கு தூக்கமே இல்ல சார். ஐ ஜஸ்ட் ஹேட் மை செல்ஃப். ஓகே ஓகே கூல். காலங்காத்தால யாராவது ஒப்பாரி வைப்பாங்களா? இந்த ஃபைலை பாரு. சார் எக்ஸாக்ட்லி இந்த ஃபைல் தான். உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? உங்க டேபிள்ல இருந்ததா? என் டேபிள்ல எப்படி இருக்கும்? எம்டி ரூம் கபோர்ட்ல பூட்டி வச்சிருக்காரு. நான் என்னோட சாவியை போட்டு திருட்டுத்தனமா திறந்து எடுத்துட்டு வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் ஏன் அவர் என்கிட்ட கேட்டாரு? மறந்துருப்பாரு நினைக்கிறேன். மறந்துருப்பாரு. என்னமா உனக்கு புரியல? எம்டியோட ஆட்டம் தொடங்கிடுச்சு ஸ்னேகா. உன்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. இனி நீ அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். சார், இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஃபைல். உன்னோட பொறுப்புல தான் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். இதை நீ அவர்கிட்ட ஒப்படைச்சதும் அவருக்கு நல்லா தெரியும். இதை ஃபைல் ட்ராயர்ல பூட்டி வச்சுட்டு உங்ககிட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த பழிவாங்கும் படலத்துக்கு நேத்து தான் புள்ளியார் சொல்லி போட்டிருக்காரு. சச்சா, எம்டி அப்படிலாம் இல்ல சார். பின்ன சொல்லு. இல்ல சார், நீங்க சொல்றது நிஜம்தான். எம்டி இந்த அளவுக்கு சீப்பாவா சார் பிஹேவ் பண்ணுவாரு? நேத்து எல்லார் முன்னாடியும் ரொம்ப ஹார்ஷா திட்டாரு சார். இப்ப யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டோன்னு தோணுது. துவாரகேஷிங்க அடிக்கடி வருது. நம்ம 3 பேருமே சேர்ந்து பர்சனல் மீட்டிங் போடுறது, இது எல்லாமே ஒன்றை விடாம அவர் காதுக்கு போகுது. நான் மாப்பிள்ள எனக்கு வீட்டுல டார்ச்சர் கொடுக்குறாரு. இப்போ நீ எங்களோட சேர்ந்துட்டல்ல, உன்னை கார்னர் பண்ண பாக்குறாங்க. 100% உமாவை இதுக்கு பின்னாடி இருக்கா. நல்லா தெரியும் உமாவை பத்தி. அவ இந்த விஷயத்துல பேக்ரவுண்ட் வேலை பாக்குறா. சார், அப்படி இருந்தா கூட வேலையிலையா சார் இதெல்லாம் காமிப்பாங்க? நீ என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயம் அத்தனையும் மறந்துட்டியா? அப்பா உன் பொண்ணு உனக்கு என்னென்ன சொல்லி வார்னிங் கொடுத்தாங்க? இதை பாரு ஸ்னேகா, மிஸ்டர் கஜேந்திரன் அண்ட் உமா, நீ இந்த மாதிரி விஷயத்துல தலையிடுறத சுத்தமா விரும்பல. அதெல்லாம் சரிதான் சார். ஆனா உடனே உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்தா நீ சந்தேகப்பட்டிருப்ப. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோ பாய்சன் மாதிரி உனக்குள்ள விஷத்தை பாய்ச்சுறாங்க. சார், உமா மேடம் கூட ஓகே தான். ஆனா எம்டி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு சார். ஹி இஸ் a gentleman. இன்னொரு முறை அவரோட ஜென்டில்மேன்னா நானே அசிங்கமா திட்டுவேன். நீ வேணா பாரு, இந்த ஃபைல் மேட்டரை வச்சு உன்னை ஒண்டி இல்லைன்னு ஆக்கணும்னு ஒரு பெரிய பிளானோட தான் வருவாரு. உன்னை கூப்பிடுவாரு. கூப்பிட்டு ஃபைல் எங்க ஸ்னேகா அப்படின்னு கேட்பாரு. நீ பேசாம சைலண்டா நில்லு. உன்னை லெஃப்ட் ரைட் விடுவாரு. விட்ட உடனே இதுல சம்பந்தமே இல்லாம துவாரகேஷ் மேட்டர்லாம் இருப்பாரு. பொறுமையா அவரை எல்லாத்தையும் பேசி முடிச்ச பிறகு இந்த ஃபைலை எடுத்து இந்த ஃபைலா சார் அப்படின்னு சொல்லு. அதை பார்த்து அவர் ஷாக் மட்டும் ஆகலன்னா என்கிட்ட வந்து சொல்லு. சார், என்ன சார் இது? பெரிய மனுஷங்களா இருக்காங்க, இவ்ளோ சீப்பாவா பிஹேவ் பண்ணுவாங்க? யாரு இந்த ஆளா பெரிய மனுஷன்? நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கஜேந்திரன் உமாவை பத்தி பிஹெச்டி டாக்டரேட்டா படிச்சுட்டு வந்திருக்கேம்மா. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், ஒரு விஷயத்தை அடையணும், இல்ல ஒரு விஷயத்தை கெடுத்து நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்பா அவன் பொண்ணு தரட்டிக்கெட் லெவல்ல இறங்குவாங்க. அவங்களெல்லாம் மிஞ்சறதுக்கு ஆளே இல்லம்மா. ஐ எம் a living example. என்ன பார்த்து கூட உனக்கு தெரியல? இல்ல சார். சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார்.
மேடம் எம்டி சார் வந்துட்டாரு. உங்களை சீட்டில் காணோன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். இதோ வரேன். ஓகே மேடம். பாத்தியா ஆரம்பிச்சிட்டாரு. போ, நானும் வரேன். இல்ல இல்ல வேண்டாம். இந்த ஸ்னேகா ஸ்வயம்பு. ஐ கேன் ஹேண்டில் ஹிம் மை செல்ஃப். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்ல ஸ்னே எக்ஸ்கியூஸ் மீ சார். யா குட் மார்னிங் சார். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். எங்க போன ஸ்னேகா? வாட் டைம் யூ கேம் டு தி ஆஃபீஸ் அண்ட் வை கான்ட் யூ பி பஞ்சுவல் டு தி ஆஃபீஸ்? சார் நான் கார்ட் பஞ்ச் பண்ண டைம் பாருங்க சார். 9:55ல நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எங்க? வேர் மை இன்சூரன்ஸ் டீடைல்ஸ்? வேர் மை ஃபேமிலி ஃபோல்டர்ஸ் அண்ட் டேட்டாஸ்? சார் அது வந்து ஸ்னேகா, I said no excuses. How can you be so irresponsible? இல்ல சார், நான் அது எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஆனா அது கிடைக்கல. அப்படிதானே? எப்படி கிடைக்கும்? ஒரு பொறுப்பை நம்பி உங்ககிட்ட ஒப்படைச்சா அது ரெஸ்பான்சிபிள் ஹேண்டில் பண்ண தெரியலனா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தி ஜாப் அண்ட் யூ ஆர் யூஸ்லெஸ். ஐயோ சார், நான் அது எப்படியா தேடியும் கிடைக்காது, கிடைக்கும் போறது இல்ல. உனக்கு அதுக்கெல்லாம் ஏதுமா டைம்? ராஜி வீட்டை விட்டு போயிட்டா அவனை போய் தேடுறதுக்கு டைம் இருக்கும். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதுக்கு டைம் இருக்கும். துவாரகேஷ் புது ஆஃபீஸ்க்கு போனா அவனை போய் தடுப்ப, அவன் பொழப்ப கெடுப்ப. அதுக்கெல்லாம் அவனுக்கு டைம் இருக்குல்ல. ஆனா ஆஃபீஸ்ல ஒரு ஃபைலை பத்திரமா வச்சுக்க தெரியாது, அதை தேடவும் தெரியாது. ஜடம் மாதிரி வந்து நிப்ப, என் கழுத்து அறுப்ப. You're so disgusting and you're not fit to be in this job. சார் இனஃப். இதுதானே சார் நீங்க தேடின அந்த ப்ளூ கலர் ஃபோல்டர்? கரெக்டா செக் பண்ணுங்க சார். இந்த ஃபோல்டர் தானே? இப்போ சொல்லுங்க சார். என்ன பார்த்தா இன்னும் டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கா? Am I a useful person? Am I doing my job properly? Am I a responsible person now? ஆமா, இந்த ஃபைல் நீ எப்படி என்னோட டேபிள்ல தான் சார் இருந்தது. மறந்து வச்சிட்டேன். போட்டி வச்சிருந்தேன். அதை தேடி எடுத்து இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். சொல்லுங்க சார், இவ்வளவுதானா இல்ல எனக்கு வேற எதுவும் வேலை இருக்கா? ஏன்னா நான் இந்த ஃபோல்டர் தேடுற வேலையை தவிர வேற எந்த வேலையுமே பார்க்கல. இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், டேட்டிங் போகணும், சாட்டிங் பண்ணணும், ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. கேன் ஐ கோ நவ்? தேங்க்யூ. இது நான் இங்க வச்ச ஃபைலு. இது எப்படி ஸ்னேகா கைக்கு போச்சு? ஏதாவது சொன்னாரா? அக்கா, அங்க பாரு, ஸ்னேகாவோட அத்தை. ஆமா, அவங்கள பார்த்து பேசி ரொம்ப நாளாச்சு. ராஜி, என்னடே இது, ஒண்ணுமே பேசாம போறாங்க. ஒண்ணுமே புரியலையே. என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களே, விடாம எனக்கு சரிசமமா வாயாடி அட்டடிச்சுட்டே இருப்பாங்களே. ஒருவேளை இன்னைக்கு மௌன விரதமோ என்னண்டா கேட்போமே. வா
வாக்கா. ஸ்நாக்ஸ்ல புது ஸ்டாக் வரும்னு சொன்னீங்களே, வரலையா அன்னைக்கு? இல்ல மேம், இன்னும் வரல. வாங்கலாமா வேண்டாமா? நல்லா தானே பேசுறாங்க, மௌன விரதமும் இல்ல. என்னன்னா கேட்போமேக்கா. ஏய், எனக்கு என்னமோ சரின்னு படலடி. நம்மள பார்த்ததுமே அவங்க முகம் மாறி போச்சு. கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க ராஜி இல்லையோ? ராஜி மாதிரி இருக்க டூயல் ரோலோ, இல்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி ஆயிட்டாங்களோ? ஏய் வேணாண்டி, நம்மள ஏதோ வேணும்னே தான் அவாய்ட் பண்றாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டே போய் அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்க வேண்டாம். ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வா போலாம். அக்கா இரு, ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியணும்ல. பிரச்சனை எல்லாம் எனக்கு பாசந்தி மாதிரி, நான் அள்ளி அள்ளி சாப்பிடுவேன். நீ அமைதியாரு. ஏய் வேணாண்டி. இருக்கா நீ ஏன்டி சும்மா இப்படி இரு. பண்ற? ராஜி, நான் பிரியா, இது மீனா. எங்களை மறந்துட்டீங்களா? ஏய் முறைக்கிறாங்கடி, வாடி போயிடலாம். இருக்கா, எதுக்கு பயப்படுற? ராஜி ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன பிரச்சனை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ராஜி, எங்க கிட்ட பேச மாட்டீங்களா? ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? உங்ககிட்ட பேசுறதுனால இன்னும் வேற என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதா எனக்கு மரியாதை. ஏன் மரியாதையை நான் காப்பாத்திக்க ட்ரை பண்றேன். என்ன இப்படி பேசுறீங்க? அம்மா கூட சொன்னாங்க, கோவில்ல அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்களாம். நீங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டீங்களாம். ஏம்மா, நீங்க வீட்டுக்கு தேடி வந்து சும்மா இருந்த என் பொண்ண சுமங்கலி பூஜைக்கு கூப்பிடுவீங்க. அவ அங்க வந்தா அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவீங்க. சரி, எதுக்கு வம்புன்னு நான் கோயில்ல ஒதுங்கி போனேன். உடனே அது உங்க அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களோ? அதுக்கப்புறம் அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு வேற ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து கத்தி சண்டை போட்டு எங்களையே செருப்பால அடிப்பாங்க, சத்தம் போட்டு மானத்தையே வாங்குவாங்க. இல்ல இது பாருங்க, உங்க கனெக்ஷனே வேண்டாம் தான் நான் பாட்டுக்கு ஒதுங்கி போறேன். நீங்க வலிய வந்து வம்புக்கு இழுக்கிறீங்க. என்னென்ன இழிச்ச வாயின்னு நினைச்சீங்களா? எனக்கு கோவம் வந்தது, உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மாக்கு என்ன ஸ்டெடி மைண்டே கிடையாதா? ஆளுக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இஷ்டத்துக்கு வார்த்தையை மாத்தி போடுவாங்களா? என்ன பேசுறீங்க? எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்களா? ஆஹாஹாஹா, தெரியாத மாதிரி நடிக்காத மீனா. உனக்கு சுட்டு போட்டாலும் நடிக்க வராது. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ற உங்க அம்மா இத மட்டும் சொல்லலையோ அப்படின்னு நீ சொன்னா நான் நம்புறதா? அம்மா எதை பத்தி சண்டை போட்டாங்க? உங்க அம்மா சொல்றாங்க, துவாரகேஷ்க்கு நல்ல வேலை கிடைச்சத ஸ்னேகா வந்து கெடுத்துட்டான்னு. நீங்க நல்ல நிலைமைக்கு வர்றது எங்களுக்கு பிடிக்கலையாம். எங்க கண்ணை உறுத்துதான். ஸ்னேகா உங்க குடும்பத்துக்கே எதோ சதி பண்றாளாம். எங்க அம்மாவை இப்படி எல்லாம் பேசுனாங்க? பேசினாலும் பேசிருப்பாக்கா, சதிகாரி ஷாம்லா. உங்க அம்மா லட்சணத்தை நீங்களே தெரிஞ்சுக்குங்க. மத்தபடி உங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு எங்களுக்கு என்ன வேண்டுதலா? உங்க குடும்ப பிரச்சனைய துவாரகேஷோ ராஜீவோ ஸ்னேகா கிட்ட சொல்லிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்னேகா ஏதாவது பதில் சொல்லிருப்பா. அத அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து தையா தக்கான்னு ஓன ஆடுறாங்க. நாங்க என்ன பயந்துருவோமா? எங்களுக்கும் அதை விட பயங்கரமா ஆட தெரியும்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு. எங்க அம்மா ஒரு வாயில்லாத பூச்சி. உங்க அம்மாவ வாயில்லாத பூச்சி? உங்க அம்மா வாய் நிறைய பூச்சிதான். வாயை திறந்தாலே தேள் கொடுக்கும் மாதிரி கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க. தப்பி தவறி கூட எங்க பக்கத்துல வந்துடாதீங்க. உங்ககிட்ட அவமானப்படுறதுக்கா என் பொண்ணை நான் வளர்த்து வச்சிருக்கேன். ப்ளீஸ் ராஜி, நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். வேண்டாமா தாயே, உங்க குடும்பத்துக்கு காத்து பட்டா கூட இனிமே என் ஸ்னேகா கருகி போயிடுவா. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறமா, ஆளை விடுங்கம்மா. உங்க கான்டாக்டே எங்களுக்கு வேண்டாமா. நீங்க பர்ச்சேஸ் பண்ற இடத்துல நாங்களும் வந்து வாங்கினா அது கூட எங்க உடம்புல ஒட்டாது. நாம 2 பேரும் ஒன்னா இங்க ஷாப்பிங் பண்றத பார்த்தா உங்க அம்மா அதுக்கு கூட எங்க வீட்டுக்கு வந்து தையா தக்கான்னு ஆடுவாங்க. இது பாருங்க, இதுவே நாம மீட் பண்றது லாஸ்டா இருக்கட்டும். மீனா, பொடிசா நறுக்கி போடுமா, சாம்பாருக்கு தான். இந்த கத்திரிக்காய் எல்லாம் நறுக்கி போடு. அப்புறம் இது ஒண்ணே ஒண்ணு போடு, விலை ஜாஸ்தி. சரியா? சரிம்மா. மா மா ஓ, மளிகை கடை பையன் வந்திருக்கான். ஏன்பா தம்பி, மளிகை சாமான் லிஸ்ட் அனுப்பியிருந்தேனே, கொண்டு வந்திருக்கியா? என்னமா நீங்க ஏற்கனவே 2 மாசம் பேலன்ஸ் 6000 ரூபாய் நிக்குது. பணம் கொடுத்துற சொன்னா இதுல புதுசா லிஸ்ட் வேற கொடுத்துருக்கீங்க. வாசல்ல நின்னு ஏன்பா கத்துற? கத்தாம பின்ன என்னமா? இப்ப வந்து பணம் கொடுப்பீங்க, அப்புறம் வந்து பணம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடை பக்கம் வரதே கிடையாது. லிஸ்ட் மட்டும் கொடுத்துடுறீங்க. முதலாளி கத்திக்கிட்டு இருக்காருமாங்க. ஷாமலா,
இது எங்க வீட்டு முதலாளி, வெளியில நில்லுப்பா. பெரிய தொலையா போச்சுமா. என்னடி எங்க பஞ்சாயத்து? அது ஒண்ணும் இல்ல, 2 மாசமா மளிகை கடைக்கு பாக்கி, அதான் பையன் வந்து கேக்குறான். அன்னைக்கே சொன்னேன், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? பொறுப்பெல்லாம் துவாரகேஷ் கிட்ட கொடு, அவன் பாத்துக்குவான். ரிட்டையர்மெண்ட்னா ஒரு பிரச்சனையில மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனையிலும் தான். இப்போ 6000 ரூபாய்க்கு எங்க போவோம்? எல்லாத்தையும் பசங்க கிட்ட எப்படிங்க விட முடியும்? 24 மணி நேரமும் அவங்க இங்கே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க நாம தாங்க பதில் சொல்லி ஆகணும். அதுவும் சரிதான். அப்ப நீயே பதில் சொல்லிக்க போ. அவன் கத்துறான், அவன் எதிர்க்க சொல்லாதீங்க, நான் போய் சமாளிச்சுக்கிறேன், சரியா? ஐயோ, என்ன தலையெழுத்து. வரேன்ப்பா. ஏன்பா இப்படி கத்திட்டு இருக்க? சாயந்தரம் என் புள்ள கடைக்கு வருவான், முதலாளி கிட்ட அவனே பேசுவான். பேசத்தே வராரா? பணம் தர மாதிரி இல்ல. இல்லப்பா, பேசுறதுக்கு இல்ல, பணமும் தருவான்பா. பாருங்கம்மா, முதலாளி ரொம்ப கோவக்காரரு, அவருக்கு என்ன மாதிரி பொறுமையா பேச தெரியாது. அப்புறம் உங்க இஷ்டம். எப்பா நீ போப்பா, அவன் பணம் தருவான்பா, நீ போயே. சரி சரி பார்க்கலாம். அப்பா, வரவன் போறவன்லாம் பாக்கி பாக்கிங்கிறான். என்ன செய்ய போறேன்னா தெரியல. இப்படி ஆளுக்கு வந்து காசு காசுன்னு கேட்டா நான் காசுக்கு எங்க போறது? அந்த உமா பொண்ணு நல்ல வேலை வாங்கி கொடுத்துச்சு. 60,000 70,000 சம்பளம் வந்திருந்தா தைரியமா காசை இவனுங்க மூஞ்சில விட்டு எறிஞ்சிருப்பேன். இப்படி பயந்துட்டு இருக்க வேண்டாமே. அநியாயமா அந்த ஸ்னேகா வந்து நம்ம சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டாளே. ஏய், என்னடி அம்மா நொம்மான்னு இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு? யாருகிட்ட கேக்குற? உன் பிள்ளைகிட்ட கேளு. அவன் தானே வேலை வேணான்னு சொன்னான். ஏங்க, அவன் எங்க வேலை வேண்டான்னு சொன்னா? இந்த ஸ்னேகா தான் அவன் கிட்ட சொல்லி சொல்லி கெடுத்தா. அவன் சொன்னா இவன் சொன்னான்னா இவனுக்கு புத்தி எங்க போச்சு? ஏற்கனவே இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணால காதலால பிரச்சனை வந்தது இவனுக்கு தெரியும். தெரிஞ்சுதானே இவனும் போய் விடறான். இப்பதானே மளிகை கடைக்காரனை சமாளிச்சிருக்க, பின்னாடியே பால்காரன், பேப்பர்காரன், புடவைக்காரன் எல்லாரும் வருவான். என்ன பதில் சொல்றேன்னு பாக்குறேன். எல்லாத்துக்கும் நான் தானே சொல்லி ஆகணும், நீங்க தான் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்களே. நீ திருந்த மாட்டடி, நீ திருந்தவே மாட்ட. ஆமா, நான் ஏன் திருந்தணும்? நீங்க தான் திருந்தணும். பாத்தியா மீனா, துவாரகேஷ் இந்த வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இவர் ஒரு நாளாவது துவாரகேஷ் கிட்ட ஏண்டா அந்த வேலைக்கு போலன்னு கேட்டாரா? நீயா ஒரு முடிவெடு, நான் தோ இப்படி நின்னுக்கிட்டு வேடிக்கை பாக்குறேங்கிறாரு. இப்ப அவன் வீட்டுல இல்லாதப்போ அவன் ஏன் வேலைக்கு போலன்னு என்ன கேக்குறாரு? இவர் யார் பக்கம்னே எனக்கு புரியல. இவரை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. சரி விடுமா, தம்பி வந்த உடனே பேசிக்கலாம். ராஜீவ், ராஜீவ், என்ன ஏன் எப்ப பார்த்தாலும் உராங்குடாங் குரங்கு மாதிரி என்ன பார்த்து இப்படி முறைச்சுக்கிட்டே எதுக்கு இருக்க? பீடிகை போடுற? தோட்டக்காரன், வேலைக்காரன், சமயக்காரன் யாராவது வரலன்னா தானே உனக்கு என் ஞாபகம் வரும். நீ அப்படிதான் இருக்க, உங்க அப்பனா அப்படிதான் இருக்கான். நான் ஜாலி மூட்ல இருக்கேன், தேவையில்லாம சண்டை ஆரம்பிக்காத. நான் ஒன்றும் சண்டை போடல. உங்ககிட்ட சண்டை போட்டு என்னால் ஜெயிக்க முடியுமா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் கண்ணால பார்த்தது சொல்றேன். உங்க அப்பா எவ்வளவு சீப்பா கேவலமா பிஹேவ் பண்றாரு தெரியுமா? ஓ மாமா தானே, உன் வேவ் லெங்க்த்தை கரெக்டா தானே கேட்ச் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு முக்கியமான கான்ஃபிடென்ஷியல் ஃபைலை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு, அது ஸ்னேகா கிட்ட தான் இருக்கு, 24 மணி நேரத்தில் அது தேடி தரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி ஸ்னேகாவை டென்ஷன் பண்ணி கேவலப்படுத்தி சீப்பா கீழ்த்தனமா பிஹேவ் பண்றாரு. ஒரு கம்பெனியோட எம்டி தானே அவரு. நீ ரொம்ப ஒழுங்குதான் போ. இல்லையே, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே காணோம். புரிஞ்சிருச்சு. உனக்கு இதெல்லாம் தெரியாம நடக்குமா? கட்டாயம் உங்க அப்பா இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. இது பாரு, ஸ்னேகா மேல உங்க எல்லாருக்கும் கோபம். அதனால அவன் மேல ஏதோ பழிய போட்டு அவளை அசிங்கப்படுத்த அப்பனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதனால உங்களால என்னால் தடுக்க முடியாது. ஆனா உடனே ஒன்று தெளிவா புரிஞ்சுக்க, அவ ரொம்ப ஷார்ப்பான பொண்ணு, புத்திசாலி, கம்பெனிக்காக ரொம்ப சின்சியரா உழைக்கிறவ. போதும் போதும், மேட்ருக்கு வா. அப்படிப்பட்ட நல்ல பொண்ண அனாவசியமா நீங்க எல்லாரும் சீண்டி விளையாடிட்டு இருக்கீங்க. துவாரகேஷ் கூட அவன் நெருக்கமா பழகிறா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை பழிவாங்க பாக்குறீங்க.